தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ரோமர் 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறார். ஆம், இன்றைய நாளிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, யூத ஜனங்கள் தேவ அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேவன் சொல்லியிருக்கிறார், எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நாம் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். மேசியாவை தங்கள் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய கடின இருதயங்கள் மாற்றப்பட்டு அவர்களுக்காகவே தேவன் வந்தார் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவே வந்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை தேவன் அருளி செய்யும்படியா இந்நாட்களிலே நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே தேவ அன்புக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு யூத ஜனங்களும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அவர்களுக்காகவே வந்தீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாங்க. அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுங்க. கடின இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே மாற்றியுள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண்கள் என ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பெரியவர்கள், முதியவர்கள் ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் மரித்தீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற கண்களை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயத்திலே ஆண்டவரே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தாங்க. கடின இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன். சதையான இருதயத்தை நீ தந்தருளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய அன்புக்குள்ளே ஒவ்வொருவரும் கடந்து வருவதற்கு ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.